ஹலோ விஐபிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய என்எஃப்ஓ ஃபண்ட் வந்து கனரா ராபிகோ மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டு. இந்த ஸ்கீமோட ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டை பார்ப்போம். இது மல்டி அசெட் ஃபண்டு. இதோட ரிஸ்க் வந்து வெரி ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்டு வந்து மே 9 அன்னைக்கு ஆரம்பிச்சது. இன்னைக்கு 23 மே அன்னைக்கு இந்த ஃபண்டு க்ளோஸ் ஆகுது. திருப்பி ரீஓப்பன் வந்து 6th ஜூனுக்கு முன்னாடி ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஏஎம்சிஆர்னா கனரா ராபிகோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. மியூச்சுவல் ஃபண்டு கனரா ராபிகோ மியூச்சுவல் ஃபண்டு. இதோட ஹைலைட்ஸை இப்போ பார்ப்போம். இந்த நேம் ஆஃப் த ஸ்கீம் கனரா ராபிகோ மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டு. கேட்டகரி இது வந்து ஹைபிரிட் ஸ்கீமு. ஹைபிரிட் ஸ்கீம் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டு. ஹைபிரிட் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு நம்ம வீடியோ ஏற்கனவே டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அதை போய் பாருங்க. ஈக்விட்டி டெப்ட் ரெண்டையும் கலந்த ஸ்கீமுக்கு பேர் தான் ஹைபிரிட் ஸ்கீமு. இது வந்து ஒரு ஓப்பன் ஹெண்டட் ஸ்கீமு. ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டெப்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் கோல்டு இடிஎஃப் அண்ட் சில்வர் இடிஎஃப்ல இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதையும் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன முக்கியமான ஹைலைட்ஸை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். இது ரெகுலர் பிளானு டைரக்ட் பிளானு 2 பிளான்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது என்னென்ன பிளான்ஸ் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க சப் ஆப்ஷன்ஸ் சொன்னாக்க க்ரோத்து, இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது டிவிடெண்ட் ஆப்ஷனு, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது, அப்புறம் கேபிட்டல் வித்ட்ரா பண்ணுறது, சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா எல்லா பிளானுமே இதில் அப்ளிகபிள் உண்டு. எக்ஸிட் லோடு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா எக்ஸிட் லோடுனா நீங்கள் எப்போ நீங்கள் போட்டுட்டு ரெடீம் பண்ணாக்கா அதுக்கு ஒரு எக்ஸிட் லோடுன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா 1% ரெடீம்டு ஆர் சுவிட்ச் அவுட் அவர் 12% ஆஃப் அலாட்டட் யூனிட்ஸ். உங்களுக்கு அலாட் பண்ண யூனிட்ஸில் 12%க்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு 1% எக்ஸிட் லோடு உண்டு. அப் டு 12% வரைக்கும் 1 வருஷத்துக்குள்ளே எடுத்தீங்கன்னாக்க நில்லுன்னு சொல்லியிருக்காங்க. 1 வருஷத்துக்கு மேலே எடுத்தாலும் உங்களுக்கு எக்ஸிட் லோடுங்கிறது இருக்காது. அதாவது மோர் தேன் 12%க்கு மேலே அலாட்டட் யூனிட்ஸில் எடுக்கும்பொழுது மட்டும் எக்ஸிட் லோடு வரும். இதோட லம்சம் அமௌண்ட் வந்து 5,000. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போனீங்கன்னாக்கா 1,000 rupees மந்த்லி, 1,000 rupees இதுக்கு மினிமம் அமௌண்ட்டு. குவார்ட்டர்லி ஃப்ரீக்வன்சினாக்க 2,000 rupees. சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அதாவது ஏதாவது ஒரு இதில் டெப்ட் ஃபண்ட் மாதிரி ஏதாவது ஒரு இதில் போட்டு வச்சுட்டு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி கொடுத்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாக்க அதுலேயும் 1,000 rupees, குவார்ட்டர்லிக்கு 2,000. அதாவது சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளானில் டெய்லி, வீக்லி, மந்த்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் 1,000, இதுக்கு 2,000 குவார்ட்டர்லிக்கு. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளானும் உண்டு. மந்த்லி ஃப்ரீக்வன்சி 1,000 rupees மாதிரி எடுத்துக்கலாம். குவார்ட்டர்லினா 2,000, ஆனுவல் ஃப்ரீக்வன்சி 2,000 அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 rupee. அடிஷ்னல் பர்ச்சேஸ் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 1,000 rupees இதில் அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மினிமம் ரிடம்ஷன் 1,000 rupeesக்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் ரிடம்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் எக்ஸிட் லோடு உண்டு. ஏற்கனவே அந்த கண்டிஷன் சொன்ன மாதிரி. இதில் என்னென்ன ப்ராடக்ட் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு, எஸ்ஐபி டாப் அப் ஃபெசிலிட்டி, மைக்ரோ எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பாஸ் ஃபெசிலிட்டி. ஏதாவது வேணாம் அப்படின்னாக்கா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த ஃபெசிலிட்டி. நேஷ்னல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் ஃபெசிலிட்டி, என்ஏசிஹெச் ஃபெசிலிட்டி, சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளானு, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளானு, இது எல்லாமே இந்த ஸ்கீமில் இருக்குது. இதுதான் முக்கியமான ஹைலைட்ஸு. இதில் எந்த மாதிரியான அலோகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மினிமம் 65%, மேக்ஸிமம் 80%. டெப்ட் அண்ட் மணி மார்க்கெட்டில் 10%, மினிமம் மேக்ஸிமம் 25%. இடிஎஃப் அண்ட் சில்வர், கோல்டு இடிஎஃப் அண்ட் சில்வரில் 10%, மேக்ஸிமம் 25%. யூனிட்ஸ் இஷ்யூடு பை ரேட் அண்ட் இன்வெட்ஸில் 0% ஆர் 10% மேக்ஸிமம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்னாக்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஷேர்ஸில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஈக்விட்டி. டெப்ட்டுங்கிறது பாண்ட்ஸு, டிபென்ச்சர்ஸு இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது டெப்ட்டு. இப்போ ஈக்விட்டிக்கும் டெப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஈக்விட்டினா உங்களுக்கு ஹை ரிஸ்க்கு வேரியபிள் ரிட்டர்ன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஓனர்ஷிப் அதில் கிடைக்கும். டெப்ட்டுங்கிறது எப்படின்னா நீங்கள் கடன் கொடுத்தா மாதிரி. அது வந்து பாண்ட்ஸு, டிபென்ச்சர்ஸு இந்த மாதிரி லோயர் ரிஸ்க்கு இதில் லோன் மாதிரி கொடுப்பாங்க. அதில் வர ஃபிக்ஸடு இன்கம் தான் நமக்கு ரிட்டர்னாக கிடைக்கும் டெப்ட் ஃபண்ட்ஸில். இது ரெண்டுத்தையும் மிக்சடாக உள்ளது தான் இந்த மல்டி அசெட் ஃபண்டு. இது வந்து ஈக்விட்டிங்கிறது ஒரு அசெட்டு, டெப்ட்டுங்கிறது ஒரு அசெட்டு. அதே மாதிரி மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது ஹைலி லிக்யூட் அசெட்ஸ், ஷார்ட் டேர்ம் அசெட்ஸ் லெஸ் தேன் 1 year உள்ள எல்லா அசெட்ஸுக்குமே மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் இதில் வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியான விஷயம். இதில் வந்து ரிஸ்க்குங்கிறது கம்மி. லைக் எப்படின்னா ட்ரெஷரி பில்லு, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதுலேயும் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க.
அடுத்தது முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதில் என்ன அப்படின்னாக்க கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப். இடிஎஃப் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். இதில் என்னென்ன கோல்டு இடிஎஃப், சில்வர் இடிஎஃப். அதாவது இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இதோட கோல்டை பேஸ் பண்ணி தான் இதோட பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த இடிஎஃப் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கோல்டு இப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த இடிஎஃபோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை டவுன் ஆகும். இது பேஸ்ட் ஆன் த மார்க்கெட். இப்போ எப்படின்னு ஷேர்ஸை வந்து வாங்கி விற்று மார்க்கெட் டயத்தில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த இடிஎஃப் ஃபண்டையும் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இப்போ கோல்டை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு தெஃப்ட் ஆகிடும், ரிஸ்க் ஜாஸ்தி, சேஃப்டி கம்மி, லிக்யூரிட்டி கம்மி, இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. பட் இது வந்து ஃபார்ம், எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கிறதுனால டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி தான். இது எப்படின்னா உங்களுக்கு லோயர் ரிஸ்க்கு, சேஃப்டியாக இருக்கும், லிக்யூரிட்டி உண்டு. எப்போ வேணாலும் நீங்கள் மார்க்கெட் ஹவர்ஸில் ஒரு ஷேரை வாங்கி விற்கிற மாதிரி நீங்கள் மார்க்கெட் ஹவர்ஸில் விற்றுக்க போகிறீங்க. அந்த கூலி சேதாரம் இதெல்லாம் சொல்லுவாங்களே, நகைக்கு, அதெல்லாம் எதுவுமே இருக்குல்ல, கிடையவே கிடையாது. அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்குங்கிறது உங்களுக்கு கம்மியாக இருக்கும். மார்க்கெட் ரிஸ்க் உண்டு, மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் ஆகிற மாதிரி இதுவும் அப்பப்போ ரேட் உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் பியூர்லி பேஸ்ட் ஆன் த கோல்டு. ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குறதுக்கு இது கோல்டு பெஸ்ட்டு. அதாவது நீங்கள் கோல்டுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஷேர் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுவும் ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபண்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்ட்ரா ராபிகோ மல்டி அசெட் ஃபண்டு. பேர்லேயே மல்டி அசெட் அதனால தான் இருக்குது. மல்டி அசெட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஈக்விட்டி, டெப்ட்டு, மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அண்டு கோல்டு, சில்வர் இடிஎஃப் ஃபண்டு. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும். இதுதான் இந்த ஃபண்டோடைய பாசிட்டிவ் பாயிண்ட்டு. ஆனால் இதை ஹை ரிஸ்கில் தான், இது ஹைப்ரிட் ஃபண்டாக இருந்தாலும் வெரி ஹை ரிஸ்க் தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஈக்விட்டிலையும் இன்வால்வ் ஆகுது, ஃபுல் அண்ட் ஃபுல்லு மார்க்கெட் பேஸில் தான் இருக்கும். எந்த ஃபண்டு போட்டாலும் உங்களுக்கு எல்லாமே வந்து பியூர்லி மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும். அது எக்ஸப்ட் டெப்ட் ஃபண்ட்ஸை தவிர எல்லாமே மிக்சடாக உள்ளதாக இருக்கட்டும், இல்லை ஈக்விட்டி ஃபண்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக எல்லாமே மார்க்கெட் ரிஸ்க் இருக்க தான் இருக்கும். இதோட ஃபண்டு மேனேஜர்ஸ் யார் யாருன்ட்டு கொடுத்துருக்காங்க. கன்ட்ரா ராபிகோவில் ஏற்கனவே என்னென்ன ஹைப்ரிட் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னா, கன்ட்ரா ராபிகோ கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட், ஈக்விட்டி ஹைப்ரிட், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு. ஏற்கனவே இந்த 3 ஃபண்டுமே ஹைப்ரிட் ஃபண்டில் இருக்குது. இப்போ ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதிகமாக ரிஸ்க் எடுக்கல, அதே சமயம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் இந்த மல்டி அசெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுவும் ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க் இன்வால்வ்டு தான். பட் உங்களுக்கு டிவர்சிஃபிகேஷன் நிறையா இருக்குது. டெப்ட்டு அண்டு கோல்டு எல்லாத்துலேயுமே டிவர்சிஃபிகேஷன் நிறையா இருக்குது. அப்படிங்கிறதுனால ஹைப்ரிட் ஃபண்டாகவும் இருக்குங்கிறதுனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் அட்வைஸ் வேணும் அப்படின்னாக்க பெய்டு சர்வீஸ் தான். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தான். பே பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த சர்வீஸை நீங்கள் அவைல் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.